3 மைனஸ் ஐ எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஐ ஒய் கூட்டல் 2i பிளஸ் 5 மற்றும் 2x பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் 2i ஒய் பிளஸ் 3 பிளஸ் 2i ஆகிய கலப்பெண்கள் சமம் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க. ஸோ இங்க வந்து என்னது, ரெண்டு கலப்பு எண்கள் கொடுத்துருக்குறாங்க, அது சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு கலப்பு எண்கள் சமம் அப்படின்னா அதனுடைய மெய்ப்பகுதிகள் தனியா சமம், கற்பனை பகுதியில் தனியா சமம். ஸோ அதுதான் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாம இந்த கலப்பு எண்களுக்கு மெய்ப்பகுதி தனியா கற்பனை பகுதி தனியா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ எழுத போறோம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். 3 மைனஸ் ஐ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ பெருக்கல் ஒய் பிளஸ் 2i பிளஸ் 5 அப்படின்னு இது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெய் மற்றும் கற்பனை பகுதி தனியாக எழுதலாம். இங்க ஐ இல்லாத பகுதி தான் வந்து என்னது, மெய்ப்பகுதி. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 3x இருக்குது. அதுக்கப்புறம் இங்க ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெருக்கிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பிரிச்சு எழுதலாம். ஃபர்ஸ்ட் பெருக்கும் போது 3x, அதுக்கப்புறம் மைனஸ் ix, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 2y, இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப பெருக்கும் போது என்னது, பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் ஐ ஒய் பிளஸ் 2i கூட்டல் 5. ஓகே, ஸோ இங்க 3x மைனஸ் 2y, இது எல்லாமே என்னது, ஐ இல்லாத டேர்ம். ஸோ பிளஸ் 5. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது, மெய்ப்பகுதி. அதுக்கப்புறம் கூட்டல் ஐ. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது, கற்பனை பகுதியில் எழுத போறோம். இங்க வந்து என்னது, மைனஸ் ஐஎக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னது, பிளஸ் ஐயை தான் வெளியெடுத்தோம். அப்போ மீதி வந்து என்னது, மைனஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் இங்க ஐயை வெளியெடுத்ததுனால பிளஸ் ஒய், இங்க ஐயை வெளியெடுத்ததுனால பிளஸ் 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த கலப்பு எண்கள்ல இருந்து மெய்ப்பகுதி, இது கற்பனை பகுதி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எழுதிக்கலாம். 2x கூட்டல் மைனஸ் 1 பிளஸ் 2i பெருக்கல் ஒய் பிளஸ் 3 பிளஸ் 2i. திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சுருக்கிக்கலாம். ஸோ 2x அதுக்கப்புறம் இதை உள்ள கொண்டு போய் பெருக்கும் போது என்னது, இங்க மைனஸ் ஒய், அதுக்கப்புறம் பிளஸ் 2i ஒய் பிளஸ் 3 பிளஸ் 2i. ஓகே, ஸோ நம்ம வந்து மெய் கற்பனை பகுதியில் வந்து பிரிக்க போறோம். ஸோ ஐ இல்லாத டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 2x, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ஒய், அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 3. ஓகே, ஸோ இது வந்து என்னது, மெய்ப்பகுதி. அதுக்கப்புறம் பிளஸ் ஐ. ஓகே, கற்பனை பகுதியில் எழுதலாம். இங்க வந்து என்னது, 2y 2y, அதுக்கப்புறம் இங்க ஐயை வெளியெடுத்ததுனால பிளஸ் 2. என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால மெய் மற்றும் கற்பனை பகுதிகள் சமம். இரண்டு கலப்பெண்கள் சமம் எனில் அதன் மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகள் சமம். ஸோ அதனால வந்து என்னது, இப்ப மெய்ப்பகுதிகளை வந்து சமப்படுத்துறோம். மெய்ப்பகுதியில் இருந்து என்னது, இங்க 3x மைனஸ் 2y கூட்டல் 5. ஸோ இதனுடைய மெய்ப்பகுதி என்னது, 2x மைனஸ் ஒய் கூட்டல் 3. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னெல்லாம், எக்ஸ் ஒய்யை ஒரு பக்கம் வந்துடலாம், நம்பர் அடுத்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து என்னது, 3x மைனஸ் 2x, இங்கே மைனஸ் 2y, இங்கே மைனஸ் ஒய் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஒய்யா மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 3 இங்கே இருக்குது, இங்கே உள்ள 5 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5 அப்படின்னு மாறிடும். ஸோ 3x மைனஸ் 2x அப்படிங்கிறது என்னது, வெறும் எக்ஸ். இங்கே மைனஸ் 2y பிளஸ் ஒய் அப்படிங்கிறது என்னது, மைனஸ் ஒய். இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 5 அப்படிங்கிறது மைனஸ் 2. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கற்பனை பகுதியில் சமப்படுத்தலாம். கற்பனை பகுதியில் என்ன இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இங்கே 2y கூட்டல் 2 இருக்குது. ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த 2y இந்த பக்கம் வரும்போது என்னது, மைனஸ் 2y மாறிடும்.
இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இந்த 2 இந்த பக்கம் வரும்போது -2 மாறிடும். ஸோ 2 - 2 அப்படிங்கிறது என்னது 0. இங்கே வந்து என்னது -x, இங்கே +y -2y. அப்போ என்னது இங்கே -x -y is equal to 0. இதில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு இங்கே இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா -x is equal to y அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ ஒய்ங்கிறது என்னது -x. ஸோ இதை வந்து என்னன்னா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது அப்படின்னா அதை எழுதிக்கலாம் இங்கே. ஸோ இதுக்கு 1ன்னு பேர் வச்சு நாம் வந்து y is equal to -x இதில் பிரதியிடலாம். ஸோ இங்கே x மைனஸ் ஒய்க்கு பதில் என்னது -x is equal to -2. ஸோ இங்கே x minus of -x அப்படிங்கிறது +x is equal to -2. ஸோ 2x is equal to -2 அப்படின்னா நமக்கு x is equal to -1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு y is equal to -x. அப்போ வந்து என்னது y is equal to minus of -1, y is equal to +1. ஸோ நம்ம கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னது x is equal to -1 அப்புறம் y is equal to 1. ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க, இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.